ஆரம்ப காலகட்டத்தில் ஏஆர் முருகதாஸ் படம் அப்படின்னு சொன்னாலே அவருடைய படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேயும் சரி கதையும் சரி ஒர்த்தா இருக்கும். லாஸ்டா வந்த சில படங்கள் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட இந்த படம் மதராசி முருகதாஸ் ஃபிலிம் அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு ஓகேயான ஒரு தரமான படமாக தான் இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு பெருசா எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாததுனால இந்த படம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கூடவே இருக்கு, ஃபுல்ஃபில்லா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. சில விஷயங்கள் லாஜிக்கா பார்த்தா ஏத்துக்க முடியாதுதான், ஆனா சினிமா வைஸ் பார்க்கும்போது அது அக்செப்டபிள். அப்படி பார்க்கும்போது முருகதாஸ் படத்தோடைய சூப்பர் ஹிட் வரிசையில் துப்பாக்கி, ரமணா, எஸ்பெஷலி கஜினி, ஏழாம் அறிவு இந்த படங்கள் வரிசையில் எஸ்கேக்கும் ஒரு இடம் நிச்சயமா உண்டு. இந்த படத்துக்கு மதராசி அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக 2 நேம் வச்சிருந்துருக்கலாம். துப்பாக்கி 2ன்னு வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அதுதான் அதிகமாக இந்த படத்தோடைய மைய கருவாக இருக்கு. இன்னொரு பேர் கூட வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அதிகமாக இந்த படத்தோடைய என்டையராகவும் இந்த பேரும் டிராவல் ஆகுது. இந்த 2 பேர்ல ஏதோ ஒன்று கூடவும் வச்சிருந்துருக்கலாம். அந்த 2 பேர் என்னன்னா, ஒன்று துப்பாக்கி 2ன்னு வச்சிருக்கலாம், இன்னொன்று மாலதின்னு வச்சிருக்கலாம். இந்த 2 பேரை விட மதராசி அப்படிங்கிற பேர் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இந்த கிரைம் நடக்க போற இடம் ஆப்வியஸ்லி மெட்ராஸ் அப்படிங்கிற மதராசு சென்னையில தான் நடக்க போகுது. அதனால மதராசினுங்கிற பேரு ஓகே தான். இப்போ வாங்க இந்த படத்தோடைய கதையை ஷார்ட்டா பாத்திரலாம். படத்தோடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த படத்துல நிறைய இடங்கள்ல கஜினியோட சாயல் அது மாதிரி ஒரு பாட்டு எஸ்பெஷலி தர்பார்ல வந்த அதே பாட்டு மாதிரி சிமிலரா இருக்கும். இப்படின்னு சில விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். படம் அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயமா ஏதோ ஒரு படத்தோடைய ரிஃப்ளெக்ஷன் மாதிரி சில சீன்கள் இருக்கும் தான், அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய லவ் போர்ஷனும் அது மாதிரி தான் பழைய தமிழ் சினிமாவில் இல்லாத மாதிரியான ஒரு லவ் போர்ஷன் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. அஸ்யூஸ்வலா ஹீரோயினுக்கு லவ் வர்றதுக்கு சில காரணங்கள் தேவை. அதுல ஒரு காரணமாக தான் இந்த லவ் வர்ற போர்ஷனும் இருக்கு. சரி, இந்த படத்தோடைய கதை என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்தரலாம். ஏற்கனவே கஜினி படத்துல ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அப்படின்னு ஹீரோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த படத்துல சிவகார்த்திகேயன் பைபோலர் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு. அதாவது அவருடைய மனநிலையில உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா மூளை மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா சில இடத்துல பிரச்சனைகளை பார்க்கும்போது அந்த பிரச்சனையில இருக்கக்கூடிய நபர் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபராக தெரியுது. அதுதான் பைபோலார் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தங்க ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டா அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டினவங்க அவங்க குடும்பத்துல இருக்க ஒரு நபரா தெரியறதுனால அவங்களுக்கு உதவி பண்றாரு. இது நார்மலா யதார்த்தமான ஒன்னாதான் இருக்கு. ஆனா இது ஒரு நோய் அப்படின்னு ஒரு டிசார்டர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்படி அசிஷுவலா ஹீரோ ஒரு நல்ல பையனா நல்ல வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தா யாருக்கு தான் காதல் வராது? அப்படின்னா ஹீரோயினுக்கு காதல் வந்து ஹீரோயினுடைய காதல் நல்லா பைண்டிங் ஆயிருது. இந்த கட்டத்தில் ஹீரோவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிய வர இவனுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிறதுனால பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதை கேட்டு சிவகார்த்திகேயன் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. தற்கொலை பண்ணிக்கலான்னு அவர் போறப்ப தான் இந்த படத்தோடைய டேர்னிங் பாயிண்டே இருக்கு. ஏன்னா படத்தோடைய மைய கருவா இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னா, மதராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையில ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா கத்தி அருவா கட்டையை வச்சு தான் சண்டை போட்டுக்கிறாங்க. அதை இன்னும் அதிகப்படுத்தணும், துப்பாக்கியை வச்சு சண்டை போட்டுக்கிறத மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வில்லன் குரூப் முடிவு பண்ணி 2-3 வில்லன்கள் இருக்காங்க. அந்த 2-3 வில்லங்க குரூப் முடிவு பண்ணி துப்பாக்கி கலாச்சாரத்தை சென்னையில் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதனால பல கண்டெய்னரா துப்பாக்கியை சென்னைக்குள்ள அதாவது மதராஸ்குள்ள கொண்டு வர முயற்சி செய்யறாங்க. ட்ரையல் சாம்பிளா சில துப்பாக்கிகளை கொண்டு வந்தப்பவே விளைவு அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது எண்ணெயில இருக்க ஒரு நேர்மையான அதிகாரி இதை எப்படியாவது தடுத்தாகணும். அப்படி தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தன்னோட உயிருக்கு பயப்படாம துணிஞ்சு செயல்படுற ஒரு நபரா இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால அவரே இறங்கி செய்யாம அந்த வேலைக்கு ஒரு நபரை தேடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோட சுத்திக்கிட்டு இருக்க சிவகார்த்திகேயனை தற்செயலா ஹாஸ்பிட்டல்ல பார்க்க கதை அப்படியே டோட்டலா ஷிஃப்ட் ஆகுது. சாக போற
சாக போறதுதான் சாக போற, இதை பண்ணிட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்றது மாதிரி கதை வேற மாதிரி டேர்ன் ஆகுது. வடிவேல் காமெடியில போறது தான் போற, அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றது மாதிரி சிவகார்த்திகேயனை இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை தடுக்கக்கூடிய விஷயத்துல உள்ள தள்ளி விடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் நடக்கும். என்னன்னா, ஹீரோயினை அஸ்யூஷுவல் வில்லன் கடத்த போறான். ஹீரோயினை எப்படி ஹீரோ மீட்டாரு, அது மட்டும் இல்லாம இந்த துப்பாக்கி கலாச்சாரம் வராம எப்படி தடுத்தாரு அப்படிங்கிறதா மீதி கதை. அதுல கிளைமேக்ஸ்லாம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவிற்கு ஸ்கிரீன் பிளே இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு விதமான ஸ்கிரீன் பிளே தான் கிளைமேக்ஸ்ல இருக்கு. சரி, ஃபைனலா இந்த மதராசியோட கதை தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விதமான கதை. லவ்வை எப்படி ஜெயிக்க போறாரு, லவ்வுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போக போறாரு, அதே மாதிரி அவர் எடுத்துக்கிட்ட கடமைக்காக என்ன பண்ண போறாரு, துப்பாக்கி கலாச்சாரத்தை எப்படி தடுத்து நிறுத்த போறாரு அப்படிங்கிறது தான் இந்த படம் முழுக்க டிராவல் ஆகிற கதை. அதை என்ன ஹீரோ வெற்றி பெறாமையா போக போறாரு, அவர் எடுத்துக்கிட்ட இலக்குல வெற்றி அடைஞ்சாரா, வெற்றி அடையலையா, இதுதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய கதை ஏற்கனவே வந்த படங்களை காட்டிலும் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு. அதனால இந்த படம் ஓரளவு ஆவரேஜை விட சூப்பர் ஹிட் மூவியா அமையறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்கு. விஜய்க்கு துப்பாக்கி, விஜயகாந்துக்கு ரமணா, சூர்யாவுக்கு கஜினி, ரஜினிக்கு தர்பார் அப்படிங்கிற வரிசையில சிவகார்த்திகேயனுக்கு இந்த மதராசி ஒரு ஹிட் படமா இருக்குது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, சிவகார்த்திகேயன் அப்படியே நிறைய காமெடி படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தப்ப அந்த காமெடி ஜோனலாவே நம்ம பார்த்திருப்போம். அதுல இருந்து சடனா காக்கி சட்டைன்னு ஒரு படம் என்டையரா கொஞ்சம் காமெடியும் இதுவும் கலந்துருக்கும். அதுக்கடுத்து கடைசியா அமரன் படத்துல ஃபுல்லா ஆக்ஷன் நல்லாவே இருந்தது. அதை அப்படியே ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு போறது மாதிரி இருக்கு. என்டையரா இந்த படத்தோடைய கதை மட்டுமல்ல, இந்த படம் சக்சஸ் ஆகிறதுக்கு ஹீரோவுடைய கதாபாத்திரம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. இன்டர்வெல்ல துப்பாக்கியில விஜய் டயலாக் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு வெயிட்டா வர்றது மாதிரி இந்த படத்துல முடிஞ்சா தொட்டுப்பாடுறான்னு வர்ற டயலாக்கு வேற லெவல். இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம சைலண்டா வந்ததால ஓரளவுக்கு ரீசனபிளான சக்சஸ் பெறும். இந்த படத்துல மியூசிக் டைரக்டர், வில்லன், ஹீரோயின், என்ஐஏ ஆபீசர் என எல்லாருடைய ரோலும் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி வெயிட்டேஜ் கரெக்டா கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் சில படங்கள்ல பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஹீரோவை மட்டும் பேஸ் பண்ணியிருக்கோம், மற்றவங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் இருக்காது. ஆனா இந்த படத்துல எல்லாருக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜா இருக்கு. அதுலயும் வில்லனுக்கு இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் சிவகார்த்திகேயனுக்கு இருக்க லெவலுக்கு ஈக்குவலா இருக்கு. வில்லனுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கோ அந்த படம் தான் பெரிய லெவலில் மாஸ் ஹிட் ஆகும். ஏன்னா மிகப்பெரிய லெவலில் ஹிட்டான படம் எல்லாத்துலேயும் வில்லனுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் அதிகமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட வில்லனை எப்படி வீழ்த்த போறாரு அப்படிங்கிற கதையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வில்லனுடைய வெயிட்டேஜ் சூப்பராக இருக்கு. ஓவராலா மதராசி படம் எப்படி இருக்கு அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்றதை விட ஒரு படி மேலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதி தீவிரமான ஃபேன்ஸா இருக்கவங்களுக்கு ஒரு ஆவரேஜ் படமா இருக்கும். ஓவராலா பார்த்தா இந்த படம் ஒரு குட் மூவி அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்பெக்டேஷனோட போறவங்க பெரிய ஹைப் கொடுக்கறது மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அதனால ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும்.